மற்றும் புத்திசாலி எலி. ஒரு சுகமான கிராமத்தில் மேபிள் மானர் என்ற பெரிய பழைய வீடு இருந்தது. அது விஸ்கர்ஸ் என்ற மென்மையான மயிர் நிறைந்த பூனைக்கு வீடு, வெள்ளிக்கால் மற்றும் தூங்கும் கண்களுடன். விஸ்கர்ஸுக்கு எல்லாம் இருந்தது: தலையணைகள், பொம்மைகள் மற்றும் சுவைகள். ஆனால் ஏதோ ஒன்று குறைவாக இருந்தது: ஜனல். அவள் தனியாக இருந்தாள். அவள் பறவைகள் பறக்க, நிழல்கள் ஆட, மேகங்கள் நகர ஒரு நண்பனை விரும்பி பார்த்தாள். நல்ல மேபிள் மானரில் வேறு ஒருவரும் இருந்தார். சுவர்களுக்குள் மறைந்திருந்தார். அவரின் பெயர் சுடர். ஒரு சிறிய, புத்திசாலி எலி, ஆர்வமுள்ள மனம் மற்றும் பெரிய இதயத்துடன். சடார் சுரங்கங்கள், இயந்திரங்கள் மற்றும் பொழுதுபோக்குக்காக ஒரு சாக் ஸ்லைடையும் கட்டினார். அவருக்கும் எல்லாம் இருந்தது, ஒரு நண்பரை தவிர. ஒவ்வொரு இரவும் அவர் வெளியே பார்த்து தரைமட்டத்தின் அப்பால் உள்ள உலகத்தை பற்றி ஆச்சரியப்பட்டார். ஒரு மழை மாலையில் சோடரின் சீஸ் குவியல் முடிந்தது. அவரின் வயிறு சிங்கம் போல கரகரப்பாக இருந்தது. அவர் சமையலறைக்குள் நுழைந்து ஒரு சுட்டரின் துண்டை பிடிக்க நம்பிக்கை கொண்டார். அவர் சீஸ் கிராஷை அடைந்தவுடன் ஒரு தேநீர் கோப்பையை கவிழ்த்தார். விஸ்கர்ஸ் விழித்தெழுந்து நடந்து வந்தாள். அவளின் கண்கள் கூர்மையானவை, அவளின் வால் நடுங்கியது. சோடர் உறைந்தார். இதுதான் இது முடிவு, அவர் நினைச்சார். விஸ்கர்ஸ் பார்த்தாள். அவள் ஆர்வமாக இருந்தாள். நீ ஏன் ஓடல? அவள் கேட்டாள். நீ ஏன் துரத்தவில்லை? அவர் பதிலளித்தார். அமைதி ஆச்சரியமாக மாறியது. பின்னர் ஒரு சிறிய புன்னகை. அடுத்த இரவு அவர்கள் மீண்டுமை நோக்கமாக சந்தித்தனர். விஸ்கர்ஸ் ஒரு மீன் கிராக்கரை கொண்டு வந்தாள். சடார் ஒரு புதிரை கொண்டு வந்தார். அவர்கள் விளையாடினர், அவர்கள் சிரித்தனர், அவர்கள் கரண்டிகளால் கோபுரங்களை கட்டினர். விரைவில் அவர்கள் ரகசிய சிறந்த நண்பர்களாக ஆனார்கள். விஸ்கர்ஸ் அவளின் ஜன்னல் இடத்தை அவருக்கு காட்டினாள். ஷடார் அவளுக்கு தனது நிலத்தடி ரோலர் கோஸ்டரை காட்டினார். அவர்கள் தலையணை கோட்டை மற்றும் பாண்ட்ரி இடையே ஒரு சுரங்கத்தை உருவாக்கினர். அவர்கள் கதைகள், கனவுகள் மற்றும் ஒரு பிடித்த ஸ்நாக், பீனட் பட்டர் குக்கீகளை பகிர்ந்து கொண்டனர். அவங்களோட அந்த உலகத்திலிருந்து ரகசியமா வச்சினர். பூனைகள் மற்றும் எலிகள் கலக்காது, வெளியில் உள்ள பழைய ஆந்தை எச்சரித்தது. இது ஆபத்தானது. அடித்தளத்தில் உள்ள எலிகள் கிசுகிசுத்தன. ஆனால் சோடர் மற்றும் விஸ்கர்ஸ் கவலைப்படவில்லை. ஒரு நாள் சடார் அவளுக்கு ஒரு புராணத்தை பற்றி கூறினார். கிராம பேக்கரியின் கீழ் மறைந்துள்ள ஒரு ஒளிரும் கிறிஸ்டல் சீஸ். யாரும் இதை கண்டுபிடிக்கவில்லை, அவர் சொன்னார். அப்படியென்றால் நாம் முதலில் இருப்போம், விஸ்கர்ஸ் கூறினாள். அவளின் கண்கள் மின்னியது. அவர்கள் ஒரு முழு வாரம் வரைபடங்கள், கருவிகள், வேடங்கள், தப்பிக்கும் சுரங்கங்கள் திட்டமிட்டனர். ஆபரேஷன் சீஸ் டிராப் தொடங்கியது. ஒரு நிலவொளி இரவில் அவர்கள் புறப்பட்டனர். சுட்டர் வால்நட் ஷெல் கண்ணாடிகளை அணிந்திருந்தார். விஸ்கர்ஸ் ஒரு ஊதா தொண்டு மற்றும் தைரியமான இதயத்தை அணிந்திருந்தாள். அவர்கள் கூரைகளை கடந்து வடிகால்களில் வழுக்கினர். அவர்களுடைய கண்ணிகள் லேசார்கள் மற்றும் ஒரு கோபமான பக் பெயருடைய ப்ரூனோவை தவிர்த்தனர். பேக்கரியின் அடியில் அவர்கள் அதை கண்டுபிடித்தனர். சீஸ் வால்ட். அது ஒரு கதை சொல்லியில் ஒரு பொக்கிஷம் போல பொன்னிறமாக ஒளிர்ந்தது. ஆனால் அது புதிர்கள், பூட்டுகள் மற்றும் ஊசலாடும் சாசேஜ்களால் பாதுகாக்கப்பட்டது. விஸ்கர்ஸ் தனது வாளை லீவர்களை திருப்ப பயன்படுத்தினாள். சடார் கிசுகிசுக்கும் வேகத்தில் புதிர்களை தீர்த்தார். இறுதியாக கிறிஸ்டல் சீஸ் அவர்களுக்கு முன் மிதந்தது. சடா கையை நீட்டினார். அலாரம் சைரங்கள் அலறின. விளக்குகள் சிவப்பாக மின்னின. ஓடு! விஸ்கர்ஸ் அவரை பிடித்தாள். பூக்கள், கானன்கள் அவர்களைச் சுற்றி வெடித்தன. அவர்கள் சரியான நேரத்தில் தப்பித்தனர், சிரித்துக்கொண்டே மற்றும் பொடித்த சர்க்கரையில் மூழ்கியிருந்தனர். மறுநாள் காலை பிரச்சனை வந்தது. விலங்குகள் அவர்களை ஒன்றாக கண்டன. ஒரு பூனை மற்றும் ஒரு எலி. பேக்கரி பறவைகள் ஆச்சரியப்பட்டன. பூனைகள் எலிகளை சாப்பிடுகின்றன.
ஒரு பறவை கத்தியது. இது சம்ஸ். ப்ரூனோ குரைத்தது. அவங்களுக்கு ஒருபோதும் ஜட்ஜ்மெண்டாக இருக்க முடியாது. அந்த மந்தாரங்கள். விஸ்கஸ் மற்றும் சுட்டர் மனமுடைந்தனர். சுட்டர் மீண்டும் சுவர்களுக்குள் மறைந்தார். விஸ்கர்ஸ் தனியாக தனது ஜன்னலில் உட்கார்ந்தாள். வால் சோர்ந்து இருந்தது. அவளே தான் சன்பிரிக் ரொம்ப மிஸ் பண்றாள். பின்னர் அவளுக்கு ஒரு யோசனை வந்தது. ஒரு பெரிய துணிச்சலான விஸ்கர்ஸ் குதூகலமான யோசனை. நகரின் உயரமான மணி கோபுரத்தில் ஏறினாள். அவள் மணி 3 முறை அடித்தாள். கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு உயிரினமும் மேலே பார்த்தது. விஸ்கர்ஸ் பொறுமையாக நான்று ஓடினாள். சர்டார் என் நண்பர். சுடாட்புதானர். அவர் புத்திசாலி. அவர் கருணை உள்ளவர். அவர் என்ன சுகத்திலிருந்து காப்பாற்றினார். நாம வேறுபட்டவர்கள் என்றால் என்ன? கூட்டம் கிசுகிசுத்தது பார்த்தது. பின்னர் பழைய எலி நட்மெக் முன்னே வந்தார். அந்த எலி என் பேரனை கண்ணிக்கட்டிலிருந்து காப்பாற்றினார். பின்னர் ப்ரூனோ குரைத்தது. நான் நோய்வாய்ப்பட்ட போது அவள் எனக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாள். பறவைகள் கீச்சிடின. அவளான் எங்களுக்கு ஒரு கூடு கட்ட உதவினாள். மெதுவாக புன்னகைகள் தோன்றின. வாள்கள் ஆடின. சிறகுகள் அடித்தன. அனைவரும் உற்சாகமாக குரைத்தனர். விஸ்கர்ஸ் மற்றும் சிட்டர் வெயிலில் அணைத்தனர். அந்த நாளிலிருந்து எல்லாம் மாறியது. அவர்கள் அபூர்வமானவர்கள் என்ற கிளப்பை கட்டினர். எல்லா வகையான விலங்குகளும் விளையாட, கண்டுபிடிக்க மற்றும் கனவு காண வந்தனர். அவர்கள் சீஸ் பார்ட்டிகள், நூடுல் பந்தயங்கள் மற்றும் மார்ஷ்மெல்லோ பவுன்ஸ் நாட்களை கொண்டிருந்தனர். யாரும் மிகப்பெரியவர்கள், மிகச்சிறியவர்கள் அல்லது மிகச் சுவாரஸ்யமானவர்கள் இல்லை. ஒரு வருடம் கழித்து அவர்களின் நண்பர் சோர்சரியில் அவர்கள் ஒரு கொண்டாட்டம் கொண்டனர். சடார் விஸ்கர்ஸுக்கு ஒரு பொன் கால் வடிவ முள் கொடுத்தார். விஸ்கர்ஸ் சிட்டருக்கு ஒரு பளபளப்பான புதிய ஹெல்மெட்டை ஒரு கடல் சிப்பியால் செய்தது. மேலும் சாகசங்களுக்கு அவர்கள் உற்சாகமாக குறைத்தனர் மற்றும் அனைவரும் தங்கள் கால்கள், நகங்கள், சிறகுகள் மற்றும் குளம்புகளை அடித்தனர். இந்த இரவு அவர்கள் ஜன்னலின் அருகில் பக்கத்தில் உட்கார்ந்தனர். விஸ்கர்ஸ் குரைத்தது. சடார் ஒரு குக்கியை கடித்தார். வானத்தில் சிறிய சீஸ் துண்டுகளாக நட்சத்திரங்கள் மின்னின. அந்த அமைதியான தருணத்தில் உண்மையான நட்பு எல்லாவற்றிலும் சிறந்த பொக்கிஷம் என்பதை அவர்கள் இருவரும் அறிந்தனர். முடிவில்ஸ் கதீண்டு நேரி நீங்கள் என்ன என்பதை பற்றியது அல்ல, நீங்கள் யார் என்பதை பற்றியது. உண்மையான நண்பர்கள் எங்கிருந்தும் வரலாம், மிகவும் எதிர்பாராத இடங்களில் இருந்தும் கூட. பார்த்ததற்கு நன்றி. இந்த கதைக்கு நீங்கள் விரும்பினால் தயவுசெய்து லைக், பகிரவும், சந்தாதாரராகவும் இருக்கவும். இனிய இரவு, இனிய கனவுகள்.